வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். வரலாற்று சிறப்புமிக்க ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி விநியோகம். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ஹிஜ்ரி 1447 ஆண்டின் புனித ரமலான் மாதம் வியாழக்கிழமை துவங்கியது. பேரா மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் இன்று நோன்பாளிகளுக்கு நோன்பு கஞ்சி சிறப்பாக தயார் செய்யப்பட்டது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசலின் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் எப்போதும் போல் நோன்பு மாதம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த வருஷமும் நோன்பு கஞ்சியை இன்றைக்கி தான் நம்ம பிடிஏ கூப்பிட்டு இன்றைக்கி துவங்க சொல்லியிருக்கோம். அவர் துவங்கிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷமும் நம்ம வழக்கம் போல் ஒரு 12 மணிக்கெலாம் நோன்பு கஞ்சியோட வேலைகள் முடிஞ்சிடும். நம்ம இந்த நோன்பு கஞ்சி எல்லோரும் வாங்குவாங்க. அதே மாதிரி எல்லா இனத்திற்காரவங்களும் இங்கே எடுப்பாங்க. சீனர்கள், இந்தியர்கள் எல்லாருமே இங்கே கஞ்சி வாங்கிட்டு போவாங்க. 4:30 மணிக்கு நம்ம கஞ்சியை கொடுப்போம். அதே மாதிரியே நம்ம கஞ்சியில் பல நவதானியங்களை நம்ம போட்டிருப்போம். ஒரு நாள் நவதானியங்கள் கஞ்சி, ஒரு நாள் ஆட்டு இறைச்சி கஞ்சி போடுவோம். ஏறக்குறைய 4-4:30 மணிக்கெலாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 5-5:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். நம்ம பையிலையும் போட்டு கொடுக்குறதில்ல. நாங்கள் அவங்களுக்கு வீட்டிலேருந்து அவங்க டப்பா எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இதில் போட்டு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பயனும் பாரம்பரியமும் கொண்ட நோன்பு கஞ்சி மூலமாகவே ரமலானை நோன்பு திறக்கும் போது உடலுக்கு எளிதாக ஜீரணமாகும் சத்தான உணவாக பல இடங்களில் வழங்கப்படும் ஒரு பாரம்பரிய உணவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் உஸ்தாத் முஹம்மது யாசிர் அரஃபாத் மஹலரி. இப்பொழுது நீங்கள் வரலாற்று சிறப்புமிக்க பேரா மாநிலத்தினுடைய பார்ப்போர்களை கண் கவர செய்யக்கூடிய ஈப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் வளாகத்தில் இருக்கிறீர்கள். நேற்றைய தினம் 2026 ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய புனித ரமதானுடைய முதல் நாள் தராவி சிறப்பாக இந்த பள்ளிவாசலில் நடைபெற்றது. இன்றைய தினம் முதல் நோன்பு திறப்பதற்காக இனி நோன்பு கஞ்சி தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை சரியாக 4:30 மணி அளவில் மாலை நேரத்திலே நோன்பு காஞ்சி விநியோகம் இருக்கும். அதில் இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், முஸ்லிம்கள் இன்றி எல்லா மக்களும் இந்த கஞ்சியை வாங்கி செல்வார்கள். அதன் மூலமாக மிகச் சிறப்பான இந்த நல்ல அமல்கள் பல ஆண்டுகளாக இந்த பள்ளிவாசல் செய்து கொண்டிருக்கிறது. நோன்பு கஞ்சி மிக சுவையான ஒரு நோன்பு கஞ்சியாக இந்த ஈப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் ஜமாத்தில் கொடுக்கப்படக்கூடிய நோன்பு கஞ்சி இருக்கிறது என்பது இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அறிவார்கள். ஆகவே எல்லோரும் இந்த பள்ளிவாசலை காண அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு கஞ்சியின் பயன்கள் நீண்ட நேர பசிக்கு பிறகு வயிற்றுக்கு சுமை இல்லாமல் இருக்கும், உடலுக்கு உடனடி சக்தி தரும், ஜீரண சக்தியை சீராக்கும், தண்ணீர் சத்து அதிகம் இருப்பதால் நீரிழிப்பு குறையும். இந்த நோன்பு கஞ்சியை புனிதமான ரமலான் மாதத்தில் ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் தயார் செய்து அனைவருக்கும் வழங்கப்படுகிறது என ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலின் தலைவர் ஷேக் முகமது ரஹ்மான் கூறினார். இந்த வழக்கம் ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அது நடந்துருக்குது. ஈப்போவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லோரும் இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரியே இங்கே நோன்பு காலங்களில் நம்ம ஏழைகளுக்கு பொருள் ரீதியாக நம்ம பொருள்கள் கொடுப்போம் ஏழைகளுக்கு. அதே மாதிரியே பல நிகழ்வுகள் இந்த நோன்பு மாதங்களில் நம்ம இந்த பள்ளியில் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். நம்ம பள்ளியில் ஏறக்குறைய காலையில் 5:30 மணிலேருந்து நம்மளோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். நாங்கள் சஹரு முறைகளும் செய்கிறோம். அதே மாதிரியே ஏறக்குறைய ஒரு 100-110 பேர் சஹருக்கு நம்ம பள்ளியில் இங்கே சஹர் வைக்கிறதுக்கு வராங்க. அதே மாதிரியே கஞ்சி, அதே மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 150லேருந்து 160 பேர் வராங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் திராவிய தொழுகை நமக்கு ஒரு 300லேருந்து 350 பேர் 400 பேர் வருவாங்க. கஞ்சி வாங்குறதுக்கு மட்டும் ஏறக்குறைய ஒரு 700-800 பேர் வருவாங்க ஒவ்வொரு நாளும். அதை நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு வரோம்.
ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் மொழி மதம் இனம் என்று பாராமல் எல்லோருக்கும் இந்த நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாகவே சகோதரத்துவமும் மனிதநேயமும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவுகிறவன் அவனுக்கு கிடைக்கும் நன்மைக்கு சமமான நன்மையை பெறுவான். நோன்பாளியின் நன்மையில் எதுவும் குறையாது என்றார் அவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எம் முகமது அப்பாஸ், இமாம் இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல். வரலாற்று சிறப்புமிக்க இப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசலில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ரமலான் மாதம் 30 நாட்களும் நோன்பு கஞ்சி காய்ச்சப்படுகிறது. இதன் மூலமாக நோன்பு திறப்பதற்கு ஏற்ற சிறப்பான உணவு நோன்பு கஞ்சி ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வாங்கி செல்வார்கள். முஸ்லீம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள் வருகை தந்த அத்தனை மக்களுக்கும் இன்முகத்தோடு நோன்பு கஞ்சி ஊற்றுவார்கள். இந்த நோன்பு கஞ்சியின் மூலமாக பகல் முழுவதும் நோன்பு வைத்து மாலை நேரத்திலே இரவு 7:30 மணி அளவில் நோன்பு திறக்கும் பொழுது அந்த நோன்பு கஞ்சி நோன்புக்கு ஒரு குளிர்ச்சியான உணவாக இருக்கிறது. அரிசி, பூண்டு, இஞ்சி, தக்காளி, புதினா, மல்லி போன்ற நெய் போன்ற வகையில் சேர்ப்பதன் மூலமாக அது அறுசுவை மிக்கதாக மிக சிறந்த உணவாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் நோன்பு கஞ்சியின் மூலமாக நாம் அறிகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா 30 நாட்களும் நோன்பு வைத்து இந்த புனிதமான ரமலான் மாதத்தை இன்முகத்தோடும் மிக சிறப்புடன் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வாழக்கூடிய நல்ல ஒரு தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. ஆகிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.